கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று நம்முடைய தியானத்திற்காக நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 25வது வசனம், அதன் பின்பாகம். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை யார் யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்களுடைய வாழ்வு செழித்தோங்கி வளருங்க. ஒருபோதும் அவருடைய குடும்பத்தில் குறைவே இராது. எந்த ஆசீர்வாதமும் குறைவே வராது. ஆனால் மனுஷனை நம்பிக்கொண்டு இருக்கிறவருடைய வாழ்க்கையில் அநேக குறைகள் ஏற்படலாம். ஒருபோதும் நாம் யாராவது மனுஷனை நம்பி ஏமாந்து போக வேண்டாம். தயவு செய்து வருத்தப்பட வேண்டாம். தயவு செய்து தோற்று போக வேண்டாம். இந்த வாழ்க்கையில் யாரும் நான் அவங்களுக்கு உதவி செய்வேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க உதவி செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கும். நம்ம அவங்கள குறை சொல்ல முடியாது. எந்த மனுஷனையும் குறை சொல்ல முடியாது. அவங்க உதவி செய்வேன்னு சொன்னாங்களே, அவங்க நமக்கு உதவி செய்யலையே, நான் அந்த மனுஷனுக்கு இந்த உதவி செய்தேன், அவர் எனக்கு ஆபத்து நேரத்தில் அவர் எனக்கு உதவி செய்வார், நான் நினச்சி நான் செய்தேன், ஆனால் நான் அவருக்கு எவ்வளோ உதவி பண்ணேன், இப்போ நான் கஷ்டப்படுறேன், அவர் எனக்கு உதவி செய்யலையே, அப்படி என்றும் நீங்கள் வேதனைப்படுறது தப்பு. எந்த மனுஷனுக்கு நீங்கள் எது செய்தாலுமே கர்த்தருக்கென்று நாம் செய்தால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். இந்த மனுஷனுக்கு நான் இதை செய்வேன், ஆனால் இதே மனுஷன் எனக்கு வேறு ஒரு நேரத்தில் என்னுடைய கஷ்ட நேரத்தில் உதவுவான், அப்படி என்று தயவு செய்து செய்யாதீங்க. நீங்கள் ஏமாந்து போவீங்க. அநேகர் ஏமாந்து தேவனை விட்டு கூட தூரமாக போயிருக்கிறாங்க. எத்தனையோ சாட்சி சொல்ல முடியும். நீங்கள் கூட அனுபவப்பட்டிருப்பீங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கூட அநேக அனுபவத்தை நீங்கள் சாட்சியாக சொல்லுங்க அப்படின்னா சொல்லுவீங்க. ஏன்னா நமக்கு அநேக முறை சத்தியம் தெரியாமல் அந்த மாதிரி தவறுகள் நாம் செய்திருக்கிறோம். அந்த மாதிரி தவறுகள் நாம் செய்திருக்கிறோம். ஆனால் நாம் உதவி செய்கிறது தவறு அல்ல. எது செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக செய்யுங்கள் என்று தான் கொலோசியரில் நாம் ஆசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்கென்று செய்துட்டோம்னா அவங்ககிட்ட நம்ம எந்த எதிர்பார்ப்பும் நாம் பார்க்க மாட்டோம். முடிஞ்சால் நம்மளுக்காக செய்யணும், முடியலையா நம்ம ஒதுங்கிடணும், அவ்வளோதான். ஹல்லேலூயா. அவங்களுடைய பிரச்சனைக்காக, அவங்களுடைய தேவைக்காக நம்மளால் ஏண்ட ஒரு உதவி ஜெபம், அதை தவறாமல் நாம் என்ன செய்யணும். ஹல்லேலூயா. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை பற்றி தான் இன்று நாம் தியானிக்க போகிறோம். எப்படிப்பட்ட ஒரு மனுஷன்? ஒரு மனுஷனுக்கு உதவி செய்கிறார், அதே மனுஷனிடமிருந்து உதவி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறார். ஆனால் அவருக்கு அது தோல்வியாக முடியுது. மன சோர்வு அடைகிறார். தேவனுடைய ஆசீர்வாதம் பெற இன்னும் தாமதமாகிறது. ஒரு விடுதலை பெற இன்னும் தாமதமாகிறது. அந்த மனுஷன் யார்? அவர்தான் யோசேப்பு. வாசிப்போமா? ஆதியாகமம் 40வது அதிகாரம் 14வது வசனம். ஆதியாகமம் 40:14. இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும்போது என்னை நினைத்து என்மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று யோசேப்பு பானபாத்திரக்காரனிடம் சொல்லுவதை நாம் வாசித்தோம். பானபாத்திரக்காரனும் இன்னொருத்தன் சுயம்பாகிகளின் தலைவனும் இரண்டுவரும் யோசேப்பு கூட சிறைச்சாலையில் இருக்கிறார்கள்.
இந்த 40வது அதிகாரத்தை நீங்கள் முழுவதுமாக முதல்ல இருந்து வாசிக்கும்போது நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அதில் இரண்டு பேரும் வெவ்வேறு சொப்பனங்களை பார்க்கிறார்கள். அந்த சொப்பனத்தை பார்த்ததும் அவருடைய மனங்கள் கொஞ்சம் கலக்கமாகவே இருந்தது. யோசேப்பு அவரிடம் வந்து, என்ன ஆச்சு, ஏன் கலக்கமாக இருக்கிறீங்க என்று கேட்டபோது அவர்கள் அவருடைய சொப்பனத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். அதான் பார்த்தீங்களா, 6வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, காலமே யோசேப்பு அவர்களிடத்தில் போய் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கலங்கியிருந்தார்கள். ஏன்? அவர்கள் சொப்பனம் பார்த்தார்கள். சொப்பனம் வேறு விதமாக ஒன்றும் புரியலை, எப்படியோ இருக்குது, ஒன்றும் புரியலையே அப்படி என்று வேதனையோடு கலக்கத்தோடு இருக்கிறாங்க. அப்போ சுயம்பாகியின் தலைவனுக்கும் ஒரு அர்த்தத்தை சொல்லுகிறார், பானபாத்திரக்காரனின் தலைவனுக்கும் ஒரு அர்த்தத்தை சொல்லுகிறார். 2 பேருக்கும் யோசேப்பு சொன்னபடியே நடந்தது. அப்போ அந்த பானபாத்திரக்காரனை மாத்திரம் தனியாக அழைத்து, நான் சொன்னது கூடி சீக்கிரமாக நிறைவேறும், நீ மறுபடியும் ராஜாவுக்கு பானம் கொடுக்க அதே உத்தியோகத்தில் நீ நிறுத்தப்படுவா, அப்போ நீ என்னை மறந்து விடக்கூடாது, ராஜாவிடம் பேசி இந்த சிறையிலிருந்து என்னை வெளியே கொண்டு வர முயற்சி பண்ணணும் என்று ஒரு பெட்டிஷன் வைக்கிறார் யோசேப். யாரிடம்? ஒரு உதவி செய்தார் அல்லவா? என்ன உதவி? சொப்பனம் கண்டதும் கலங்கி போயிருக்கிறாங்க, பயந்து போயிருக்கிறாங்க, என்னதான்ட்டு ஒன்றும் புரியலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யோசேப்பு போய் அவர்களுக்கு தைரியமான வார்த்தையை, யாருக்கு? பானபாத்திரக்காரனுக்கு தைரியமான வார்த்தையை சொல்லுகிறார். விசுவாசமான வார்த்தையை, நடக்க போகிற ஒரு எதிர்கால ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லுகிறார். அப்போ சரிப்பா, நிச்சயமாக நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அவர் போய்விட்டார். குறிக்கப்பட்ட நாள் வந்தது. பானபாத்திரக்காரன் மறுபடியுமாக அவருடைய உத்தியோகத்தில் உயர்த்தப்பட்டார். அது மாத்திரமல்ல, மறுபடியுமாக ராஜாவுக்கு பானம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். யோசேப்பை முற்றிலுமாக மறந்துவிட்டார். 2 வருஷம் யோசேப்பை சிந்திக்கவே இல்லை. ஏன்? தேவனால் இது நடந்ததுங்க, தேவனால் இது நடந்தது. மறுபடியுமாக யோசேப் பார்வோன் ஒரு சொப்பனத்தை பார்க்கிறார். நீங்கள் அதை 41வது அதிகாரத்தில் வாசிக்கும்போது, 2 வருஷம் சென்ற பின்பு, எப்போ? 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனத்தை பார்க்கிறார். அந்த சொப்பனம் பயங்கரமாக இருந்திருக்கு. அவரும் பார்த்ததும் முழித்ததும் பயங்கர வேதனையோடு கலக்கத்தோடு பயத்தோடு இருக்கிறார். அப்போது எகிப்தில் உள்ள எல்லா சாஸ்திரிகளையும் மந்திரவாதிகளையும் கூட்டி கொண்டு வர வைக்கிறார். எல்லாரும் வந்து நிற்கிறாங்க, அவருடைய சொப்பனத்தை சொல்கிறாங்க, ராஜா சொல்கிறாங்க. ஆனால் அதனுடைய அர்த்தத்தை சொல்ல யாராலும் முடியலை. அப்பொழுது தான் அந்த பானபாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வந்தது. நேர ராஜாவிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறார். ஐயா ராஜாவே, என்னை மன்னிச்சிடுங்க. ஏன்? அவ்வளோ பயம்?
இதுக்கு முன்னாடி சின்ன தப்பு, ராஜாவுக்கு கோபத்தினால் என்ன நடந்துச்சு? சிறைச்சாலையில் கொண்டு போட்டார் இல்லையா? காரணம் இல்லாமல். அந்த மாதிரி எதுவும் வந்துடக்கூடாது, போட்டுறக்கூடாதுன்னு பயம் பானபாத்திரக்காரனுக்கு. ஐயா என்னை மன்னிச்சிடுங்க. அந்த 41வது அதிகாரம் ஃபுல்லாக வாசிக்கும் போது உங்களுக்கு புரியும். நான் செய்த தவறு எனக்கு இப்போதான் ஞாபகத்துக்கு வருது. நான் சிறைச்சாலையில் இருந்தபோது நீங்கள் சிறைச்சாலையில் என்னை போட்டிருந்தீங்களே, இப்போ என்னோடு கூட எவரே ஒரு மனுஷன், அடிமையாக விற்கப்பட்ட ஒரு மனுஷன் என்னோடு கூட இருந்தான். அவன் பேர் யோசேப்பு. நானும் இந்த சுயம்பாய்களின் தலைவன் தூக்கு போட்டுகிறேன். நீங்கள் அவன் 2 பேரும் ஒரே சொப்பனம் கண்டோம், வேறு வேறு சொப்பனம் கண்டோம். 2 பேருக்கு அர்த்தத்தை சொன்னார். அவன் சொன்ன அர்த்தத்தின்படியே எங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது. நீங்கள் அவரை கூப்பிட்டு விசாரிப்பீங்கன்னா சரியாக கரெக்டாக சொல்லுவார் என்று ராஜா கிட்ட சொல்லுகிறார். உடனே ராஜா சேவகரை அனுப்பி யோசேப்பை வரவழைத்து எப்படி வஸ்திரங்களை மாற்றி சவரம் பண்ணி கொண்டு நல்லா க்ளீனாக எப்படி ஒரு ஆயத்தம் வருகிறார் பார்த்தீங்களா? அதே இது அந்த பானபாத்திரக்காரன் உடனே வந்து ராஜாவிடம் சொல்லியிருப்பானா என்ன நடந்திருக்கும்? மறுபடியும் போத்திபாருடைய வீட்டில் தான் போய் வேலை செய்ய வேண்டியது வந்திருக்கும். ஏன்னா அந்த எகிப்து தேசத்தில் போத்திபார் அளவு வேறு யாரும் யோசேப்புக்கு தெரியாது. போத்திபார் தான் விலைக்கு வாங்கி கொண்டு வந்திருக்கிறார். அப்போ போத்திபார் வீட்டில் வேலை செய்யும் போது அந்த மாதிரி ஒரு காரணம் இல்லாத காரணத்தினால சிறையில் அடைப்பட்டிருக்கிறார். இப்போ உடனே வெளியில் வந்திருப்பார். ஆனால் எங்கே போயிருப்பார்? மறுபடியும் அங்கே தான் போயிருப்பார். மறுபடியும் காரணமில்லாத குறைகள் சொல்லுவாங்க, மறுபடியும் உள்ளே வர வேண்டியிருக்கும் இல்லையா? இப்போது தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? யோசேப்பு முழுமையாக என்ன நம்பணும். அதே போல் நீங்கள் ஒவ்வொருத்தரும் கூட தேவனை நம்பணும் என்பதை அவர் எதிர்பார்க்கிறார். அதனால் சில ஆசீர்வாதங்கள் தாமதமாகலாம். புரிந்து கொள்ளணும். சில ஆசீர்வாதங்கள் குடும்பத்தில் தாமதமாகுதா? பயப்படாதுங்க. நாம் கர்த்தரை நம்புவதற்காக சில சோதனைகள் வழியாக நடத்துவார். நாம் முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடும் அவரை நம்பி பாருங்கள். நிச்சயமாகவே பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திருப்பீங்க. எவ்வளோ வேணும் சந்தேகமே இல்லைங்க. எவ்வளோ வேணும் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, கண்களை மூடுவோம். யோசேப்பு மனுஷனை நம்பிக்கொண்டு இருக்கும் வரைக்கும் அந்த வாழ்க்கையில் ஒரு உயர்வு வரவில்லை. எப்பொழுது கர்த்தரை நம்புகிறாரோ, எப்பொழுது யோசேப்பு கர்த்தரை நம்பினாரோ அப்பொழுது தேவனுடைய அழைப்பு வருது. இந்த பானபாத்திரக்காரன் என்னை மறந்து விட்டான் என்று சொல்லி கடைசி ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும், உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும் என்று தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்த பிறகு தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அதே போல் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, எந்த மனுஷனையும் நீங்கள் நம்பாதீர்கள். எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு எப்பேற்பட்ட தேவைகள் இருந்தாலும் சரி, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை மாத்திரம் நம்பி பாருங்க. கர்த்தாவே நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், உம்மால் எல்லாம் முடியும், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று யோபு சொன்னபோதாங்க யோபுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடந்தது. இந்த கருமையான தேவனுடைய பிள்ளையை கண்களை மூடுவோம். அவர் விரும்புகிறார் நாம் தேவனை முழுமையாக நம்ப வேண்டும். மனுஷனை நம்பக்கூடாது என்பதற்காகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சில பரீட்சைகளை, சோதனைகளை அனுமதிக்கிறார். சோதர கண்களை மூடுவோம்.
சர்வவல்லமையுள்ள பிதாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையின்படியே நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். யோசேப்புடைய வாழ்க்கையில் அப்பா ஸ்தோத்திரம், மனுஷனை நம்பியிருந்தபடினால் அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள், உயர்ந்த பதவி ஆண்டவரே தாமதமானதப்பா. அதே போல் நாங்களும் கூட சில நேரங்களில் மனுஷனை நம்பிக்கொண்டு இருக்கிறபடினால் இந்த வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள், செழிப்புகள் எல்லாம் தாமதமாகிறதை நாங்கள் உணர்கிறோம். எக்கார்ந்து கொண்ட மனுஷனை நாங்கள் நம்பாதபடி உம்மை மாத்திரம் நாங்கள் நம்பிக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும், தெளிந்த புத்தியை தாரும் அப்பா. ஸ்தோத்திரம், ஞானமுள்ள இருதயத்தை தாரும். உடைய நாம மகிமைப்படட்டும், கிருபை காத்துக்கொள்ளட்டும், கிருபை நாள் மூடி மறைத்து பாதுகாத்துக்கொள்ளும். தேவ சமாதானம், தேவ சுகம் ஆளுகை செய்யட்டும். இந்த நாள் முழுவதும் உடைய பிரச்சனைகளோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.